5 டிஃபரன்ஸ் வருது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வரலைன்னா நம்ம அடுத்தது என்ன ஸ்டெப்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 5 + 1 6. அப்போ 6 + எவ்வளோ 3 வந்து 9. ஓகே, இப்போ இது வந்து +1 3, அடுத்தது +5 இருக்கலாம் அப்படிதானே அதை நம்ம அசியூம் பண்ண முடியும். அப்போ 5 எவ்வளோ 1 3 5 அப்படிதானே வரும். அப்படி பண்ணக்குள்ள என்ன கிடைக்குதுல்ல 14 கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது 15. புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த லாஜிக் இங்கே இடிக்குது. சரியா? அப்போ சரி, இப்போ ஒருவேளை தப்பாக கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு கூட நம்ம திங்க் பண்ணுவோம். எதுமா 1 3 6ஆ? சரி, நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். சரி, இந்த லாஜிக் பேஸ் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அவங்க பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம டிசைட் பண்ணலாம். சரி, இப்போ 14 வச்சு 7 போட்டு பார்க்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும் 21 கிடைக்கும். ஸோ அப்போ சம்திங் இந்த மெத்தடு தப்பு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. சரி, அவங்க சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 + 1 6ன்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். அடுத்தது 6 + 3ங்கிறது 9. நமக்கு 2 ஸ்டேஜ் கிடைக்குது. அடுத்தது 9 + 1 3 6 12 அப்படி போகுதான்னு செக் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு 6 போடுறோம். சரி, 9 சொன்னீங்க 6 எவ்வளோ வருது 15 வருது. இது வரைக்கும் வந்துருச்சு நமக்கு. இப்போ 15 + என்ன வரும் 9 போட்ட ஆன்சர் வருதா? எவ்வளோ ஆன்சர் வருது 25 வருமா? 24 தான் வரும். ஏமா 15 + 10 தானமா 25. இப்போ 15 + 9 24 தான். அப்போ சம்திங் டிஃபரண்ட். ரெண்டு அப்ரோச் பண்ணோம், ரெண்டு அப்ரோச்சுமே தப்பு. நமக்கு ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன். என்னென்ன ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் 40 45 55. சரி, ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் ஆப்ஷன் கொடுத்தேன். நம்ம எதுவுமே ஆப்ஷன்ஸ் வரல. ரைட்? அப்போ என்ன டிஃபரெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சம்முக்குள்ள? ஏன்னா இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கணக்கு. என்ன அப்ரோச் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணணும். சரி, ஸோ ரப் பண்ணிக்கலாம். அதை நம்பர் சொல்லுமா? 5 6 9 15 25. ஓகே, ஸோ ரெண்டு அப்ரோச் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா ரெண்டு நமக்கு கிடைக்கல. இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனமாக பார்த்துக்கணும். இப்போ 5 + 1 6 6 + 1 + 2 9 9 + 1 + 2 + 3 எவ்வளோ 15 15 1 + 2 + 3 + 4 25. 25க்கு 1 + 2 + 3 + 4 + 5 + 40. இதுதான் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்படியும் கணக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அவங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரெண்டு லாஜிக்கும் நம்ம அப்ளை ஆகல. அப்போ இந்த லாஜிக்ல அவங்க இந்த சம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸை பொறுத்தவரைக்கும் அவங்க எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 0 + 2 என்ன வேல்யூ 2 தான். இப்போ 2 + எந்த எண்ணை போட்டுனா நமக்கு 8 கிடைக்கும் 6. சரி, 8 + என்ன எண்ணை போட்டுனா 14 கிடைக்கும். இப்போ 14 + எந்த எண்ணை போட்டுனா 24 கிடைக்கும். இங்க ஒரு சின்ன வித்தியாசம் வருது. சார் இன்னொரு 6 வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்குமே. ஆனால் இப்படியும் நமக்கு சீரிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன இருக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம இதை டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? 4 ஆப்ஷன் இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த சீரிஸ் போடக்குள்ள 34 ஆப்ஷன் இருந்தது 34 தான் ஆன்சர்.
சரி கவனி, ட்ரை பண்ணியாமா? வருதா? ஸோ உனக்கு ட்ரை பண்ணியாமா? வருதா? சரி சரி, என்ன தொடர்புல அந்த எண்ணானது வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். போன சம்மு போலவே தான். போனது வந்து 5, 10, 15, 20, 25 நம்ம பார்த்தோம். இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா, வேற ஒன்றும் இல்லை, அதே போல தான். இப்போ 10 ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். எந்த எண்ணை கூட்டினா 18 கிடைக்கும்? 8 கூட்டினா நமக்கு 18 என்பது கிடைச்சிருச்சு. இப்போ 18ஓட எந்த எண்ணை கூட்டினா 28 கிடைக்கும்? சரி, நமக்கு கிடைச்சிருச்சு. 28உடன் எந்த எண்ணை கூட்டினா நமக்கு 40 கிடைக்கும்? வெரி குட். 12 கூட்டினா நமக்கு 40 கிடைக்கும். அப்ப நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்குது. இப்போ என்னவா இருக்கும் அடுத்தது? அடுத்தது என்னவா இருக்கும்? அடுத்தது என்னவா இருக்கும்? இந்த மாதிரி தொடர்புல போகும். ஸோ ஆன்சர் என்னன்னு ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஸோ நம்ம 40 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 40 பிளஸ் 14 54 கிடைக்குதான்னு பார்த்தா 54 கிடைச்சிருச்சு. சரி, இப்போ 54ஓட 16 கூட்டக்குள்ள நமக்கு 70 கிடைக்குதா? ஸோ 70உடன் 18 கூட்டக்குள்ள நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஸோ இவ்வளோதான் ஆன்சர். இது மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியில், அதாவது எண்ணானது ஏறு வரிசையில் போனால் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். போன சமம் எல்லாமே நம்ம பாசிட்டிவா இருந்தது, அது ஏறு வரிசையில் இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறங்கு வரிசையில இருக்கு. அப்போ என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மைனஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைனஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. எந்த லாஜிக்ல அவங்க மைனஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க? ஸோ நிறைய முறைகளை நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கணும். ஸோ பேசிக்கான கொஸ்டின் தான், ட்ரை பண்ணுங்க. சரி, இந்த ஒரு கணக்கு மட்டும் கவனிங்க. ஓகே, 120 இருக்கு, 99, 80, 63, 48. ஸோ இறங்கு வரிசைக்குள்ள ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து மைனஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம அந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் ஆன்சர் வருதா அப்படிங்கிறது. இப்போ 120க்கும் 99க்கும் எவ்வளவு மைனஸ்ல இருக்கு டிஃபரன்ஸ்? 120ல எவ்வளவு கழிச்சா நமக்கு 99 வரும்? வெரி குட். 21 கழிச்சா நமக்கு 99 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 21 நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 99ல இருந்து எந்த எண்ணை கழித்தா 80 வரும்? 19. 19ல 99ல 19 கழிச்சா தான் நமக்கு 80. ஓகேவா? அடுத்தது 80ல இருந்து எந்த எண்ணை கழிச்சா நமக்கு 63 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 17 கழிச்சா வாய்ப்பு இருக்கா? இப்போ அப்ப நமக்கு இந்த தொடர்பு ஓரளவுக்கு நமக்கு கிளியரா புரியுதா? 21, 19, 17 அடுத்த ஒற்றைப்படை என்ன? 15. அடுத்த ஒற்றைப்படை என்னவா இருக்கும்? 13ஆ இருக்கும். சரி, இப்போ 63ல -15 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 48. 48ல 13 கழிச்சா என்ன ஆன்சர்னு சொல்லுங்க பார்க்கலாம். 35. ஓகேவா? சோ நம்ம வந்து ஏறு வரிசையா இறங்கு வரிசையா? இது ஃபர்ஸ்ட் பிரைமரி சோர்ஸ் தான் பிளஸ் மைனஸ்ங்கிறது. ஏன்னா இதுலயே உங்களுக்கு பெருக்கல், வகுத்தல், பெருக்கி கூட்டி இருப்பாங்க, இல்ல வகுத்து கூட்டி இருப்பாங்க. சோ எந்த லாஜிக் வேணாலும் அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. சோ அடுத்த சமம் பார்க்குறோம், உங்களுக்கு இன்னும் புரிய ஆரம்பிக்கும். எழுதிக்கோங்க. சேம் போன கணக்கு போலவே தான்
என்ன தொடர்புடையானது அந்த எண்ணானது குறைஞ்சிருக்கு. ஏன்னா இது ரிவர்ஸ்ல இருக்கு, அதாவது கீழே வந்து இரண்டு வரிசையில இருக்கு. நூத்தி 20, 80, 45, 20 கொஸ்டின் மார்க். நீங்க தனித்தனியா பிரிக்கிறீங்க. ஓகே சரி ஃபைன். நீங்க கண்டுபிடிச்சது ஓரளவுக்கு நியர் பை தான், பட் கொஞ்சம் கவனிங்க. 125 இருக்கு. அடுத்தது 80 வரணும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு ரிவர்ஸ்ல போயிருக்கு, அப்படி இறங்கு வரிசையில் போயிருக்கு, அதாவது மைனஸ்ல போயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ எந்த எண்ணை கழிச்சா நமக்கு 80 கிடைக்கும்? 45ங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 80 இந்த எண்ணில் எந்த எண் கிடைச்சா 45 வரும் நமக்கு? 35 அப்படிங்கிறத கழிச்சா நமக்கு 45 கிடைக்குமா? அப்போ அடுத்தது 45ல எந்த எண்ணை கழிச்சா நமக்கு 20 கிடைக்கும்? 25ஆ? நமக்கு தெளிவா புரியுது என்னது? 45, 35, 25 அடுத்தது என்னவா இருக்கும்? 15ஆ இருக்கும். எவ்வளவு ஆன்சர்? ஆன்சர் 5. சேம் அதே கணக்கு போல தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, நம்பர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ரெகுலரான அப்ரோச் ஃபர்ஸ்ட் என்ன, ஏதோ ஒரு நம்பர்ஸ்ல வந்து மைனஸ் ஆகிட்டு போகுதா, அதுதான் பிரைமரி. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அல்லது ஸ்கொயர்ல குறைஞ்சிட்டு போகுதா, அல்லது கியூப்ல குறைஞ்சிட்டு போகுதா, சரியா? அந்த மாதிரி நம்ம கிராஸ் செக் பண்ணணும். நம்ம மைண்ட்ல எல்லா விஷயங்களும் நம்ம ஒரே டைம்ல அப்ரோச் பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கு உள்ள வித்தியாசம், இதுக்கு உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு 2 நம்பர் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நிச்சயமாக நமக்கு வந்து குரூப் 4, எஸ்ஐ, போலீஸ், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லாத்துலேயுமே மிஸ்ஸிங் நம்பர் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். இல்லாத பரிசு கொஷின் பேப்பரே பார்க்க முடியாது. நிச்சயமாக ஒரு கேள்வி வரும். சரி ஓகே, ட்ரை பண்ணலாமா? நம்ம இப்போ 325க்கும் 259க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எண் வந்து உள்ளுக்குள்ள மைனஸ் ஆயிருக்கு. கழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 325ல 250 கழிச்சு பார்த்தா எவ்வளோ வரும்? வித்தியாசம் அவ்வளோ வருதா? 76. ஏமா 325மா 259 வித்தியாசம் எவ்வளோ வரும்? இந்த இடத்துல 1 போட்டோம்னா 15, 15 9 போனா 6. 1 அந்த கடை கொடுத்துரு, இங்கே 1 தான் இருக்கும். இங்கிருந்து ஒரு கடை வாங்கணும் 11, 11 5 போனா 6. என்ன கணக்கு போறீங்க? அப்படி கணக்கு போடக்கூடாது. கொஞ்சம் பிரிஸ்கா வந்து கரெக்டாக பண்ணும், கேர்லெஸ் பண்ணக்கூடாது. அப்போ 325
மைனஸ் 66னா நமக்கு 259 கிடைக்குது. இப்போ 259ல எந்த எண்ணை கழிச்சா நமக்கு இந்த எண் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணை சும்மா கழிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் ஒரு ஐடியாவுக்காக. 259 204 9ல 4 போனா 5. ஸோ இந்த 5 அப்படியே இருக்கும். இது கட் ஆகிடும். இப்போ உடனே நமக்கு ஒரு லிங்க் கிடைச்சிருச்சா? என்ன லிங்க் கிடைச்சிருக்கு? 66 55 அடுத்து என்னவா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்த்தா ஆன்சர் கிடைச்சிடும். 204 மைனஸ் 44 160. அப்போ 160ல அடுத்து என்னவா இருக்கும்? 33 கழிச்சா நமக்கு 127. ஸோ அடுத்தது நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ் என்னது? 127 22 கழிச்சா 105 வருமா? ஓகே. அப்போ அடுத்தது ஃபைனல் ஸ்டெப் என்னது? 105 மைனஸ் 11. என்ன ஆன்சர்? 90. குட். ஆன்சர் 94 என்பது சரியான பதில். ஏதோ சில பணம் என்ன பண்ணியிருக்காங்க? ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்களா இல்லை கூட்டியிருக்காங்களா பெருக்கியிருக்காங்களா நமக்கு தெரியல. ஸோ பேசிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பிரைமரி அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். 10 100 200 310 சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து 10. இப்போ 10ல எவ்வளோ கூட்டினா 100 கிடைக்கும்? கிடைக்குமா? இதோட எவ்வளோ கூட்டினா 200 கிடைக்கும்? கிடைக்குமா? எவ்வளோ கூட்டினா 310 கிடைக்கும்? 110 கூட்டினா கிடைக்குமா? என்ன பண்ணியிருக்காங்க? 10 கூட்டி இருக்கிறாங்க. இது என்ன வரும்? 90 100 110 எவ்வளோ வரும்? 400 400 ரைட்.